ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, நான் எப்போதுமே எப்படி மீன் குழம்பு வைப்பேன் அப்படின்றத தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோடய ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படின்றத பார்த்துடலாமா? அடுப்பில் பார்த்திங்கன்னா ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிட்டேன். வெந்தயம் நல்லா பொன்னிறம் வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்தா சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டேன். இந்த சின்ன வெங்காயம் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 7-8 போல் பச்சை மிளகா தான் சேர்த்துக்கிட்டேன். 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன். பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் வந்துட்டு மீன் குழம்புக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்காகவே நான் பச்சை மிளகா ரொம்பவே சேர்த்துக்கிருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி தான். நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டாச்சு. தக்காளி வந்துட்டு நல்லா மையாக வதங்கி வர வரைக்கும் தக்காளியை வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா எப்போவுமே நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, வீட்டு மசாலா பொடி, அந்த மசாலா பொடி மட்டும்தான் நான் இன்றைக்கி ஆட் பண்ணேன். தேவையான அளவு மசாலா பொடி சேர்த்துட்டு அந்த மசாலா பொடியை வந்துட்டு அந்த எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டாச்சு. 2 நிமிஷத்துக்கு நல்லா அந்த மசாலா வந்து எண்ணெயிலேயே கொக்கானதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி அந்த புளி தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். புளி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு தான். தேவையான அளவு நமக்கே ஒரு அளவு தெரியும் இல்லையா, அது மாதிரி எனக்கு தேவையான அளவு புளி ஊற வச்சு அந்த புளி தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காகவே கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் பேஸ்ட்டு தான். இந்த தேங்காய் கூட கொஞ்சோண்டு காஞ்ச கருவேப்பிலையும் அப்புறம் 4 பல் பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து தான் அரைச்சி அதையும் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிட்டாச்சு. மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா குழம்ப கொதிக்க விட்டுட்டேன். குழம்பு கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மீன் தான் சேர்த்துக்கிட்டேன். மீன் வந்து எங்கள் வீட்டில் மீன் ஃப்ரை பண்ணால் தான் நல்லா சாப்பிடுவாங்க. மீன் ஃப்ரை தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் எல்லா மீனையும் குழம்புக்கு போடாமல் சும்மா ஒரு 4-5 பீஸ் மட்டும் மீன் குழம்புக்கு போட்டுட்டு மீதி எல்லாமே ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டேன். மீன் போட்டதுக்கப்புறம் 10 நிமிஷத்துக்கு நல்லா மூடி போட்டு வேக வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா மீன் வந்து வெந்து வந்துருச்சு. குழம்பும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.